வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, பாட்டி ரொம்ப கவலையோட உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் ஹீரோ நேரா பாட்டி கிட்ட வந்துட்டு, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, அத்தைய பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அத்தை எந்த அளவுக்கு கோவப்படுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா மனசளவுல எந்தவித ஒரு இதையும் வச்சுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு சின்ன அத்தை இருக்காங்கல்ல, அவங்க சொல்லி கொடுக்கறதுனாலதான் இது மாதிரி பாட்டி உங்களை வந்து பேசுறாங்க. இல்லைன்னா அத்தை அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நான் அத்தை கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு சொல்றேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா இன்னும் எத்தனை நாள்யா இந்த குடும்பம் பிரிஞ்சு இருக்க போகுது? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கியா? இப்போ நான் பிரிஞ்சு இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லையா? இப்போ நீ உன் பொண்டாட்டிய பிரிஞ்சிருக்கிறியே, அது நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி எல்லாம் ஏதோ சூழ்நிலையால நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு பாட்டி? அந்த முத்து தானே. அவனை வெளுத்து கட்டி அத்தை கிட்ட கூடிய சீக்கிரம் உண்மைய சொல்ல வைக்கிறேன். பாட்டி சொல்றாங்க, ஐயா சீக்கிரம் அத பண்ணியா. இது வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்தது ரொம்ப தப்பு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் அத்தைக்கு தெரிய வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இத்தனை நாளும் நான் பொறுமையா இருந்தேன். எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எப்போ அவன் எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைய கொடுக்க ஆரம்பிச்சானோ, அப்பையிலேருந்தே அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பாட்டி. நீங்க கவலைப்படாதீங்க. அவன் என்னெல்லாம் பண்ணானோ அது எல்லாத்தையுமே அத்தை கிட்ட கூடிய சீக்கிரம் நிரூபிச்சு என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறதையும், உங்க மேலேயே எந்த தப்பும் இல்ல, சிவகாமி பாட்டி இறந்ததுக்கு முக்கிய காரணம் அவன்தான் அப்படிங்கிறதையும் நான் கூடிய சீக்கிரம் நிரூபிக்கிறேன் பாட்டி. இது கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரியா, சீக்கிரம் நிரூபி. அவனுக்கெல்லாம் முடிவு கட்டினாதாயா நம்ம நிம்மதியா நம்ம குடும்பத்து கூட சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டி வந்துட்டு நேரா சாமி கிட்ட போயிட்டு என் பேரன் உண்மைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றான். என் பேரனுக்கு நீ தான் கடவுளே உதவி பண்ணணும் அப்படின்னு பாட்டி சாமி கும்பிடுறாங்க. அப்புறமா ஹீரோ நேரா மாடிக்கு போறாரு. அங்க போனதும் அவருக்கு பயங்கர யோசனையா இருக்கு. எப்படி வந்துட்டு பாட்டி மேல தப்பில்ல அப்படின்னு நிரூபிக்கிறது? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தான். இத பத்தி சண்முகம் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆனா சண்முகம் சொல்லாம இறந்துட்டாரு. அவரோட போன்ல கண்டிப்பா ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கு. ஆனா அவருடைய போனை கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையா இருக்கிறது நல்லது இல்ல அப்படின்னு நல்லாவே தெரியுது. அந்த முத்துவை பிடிச்சு நம்ம விசாரிச்சாதான் நமக்கு சரியான உண்மை வரும். இதுக்கு மேலேயும் அவனுக்கு நம்ம பாவமாக்குறது நல்லது கிடையாது அப்படின்னு முடிவு பண்றாங்க நம்ம ஹீரோ. அப்ப ஹீரோ நேரா மயிலுக்கு போன் பண்றாங்க. மயிலு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி அத்தை எங்க இருக்காங்க? அப்ப மயிலு சொல்றாரு, சகல அத்தை செங்கல் சூளையோட விஷயம் சம்பந்தமா வெளியில போயிருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா? ஒரு முக்கியமான விஷயம் சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும். அவரு சொல்றாரு, சொல்லுங்க சகல. என்கிட்ட ஏன் சகல இப்படி தயங்கி கேக்குறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் முடியாதுன்னு நான் சொல்ல போறேன். சொல்லுங்க சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி அந்த முத்து இருக்கான, அவன் தான் வீட்டுல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம். இத சண்முகம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த முத்துவை வெளுத்து வாங்கினா மட்டும்தான் அவன்கிட்ட இருந்து நமக்கு உண்மை தெரிய வரும். அந்த முத்துவை பிடிச்சு விசாரிக்கணும். இது கேட்டதும் அவரு சொல்றாரு, சகல அவ்வளவுதானே, அவனை பிடிச்சி நம்ம விசாரிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க சகல அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ ஒரு பிளான் சொல்றாரு. அப்போ மயிலும், சரிங்க சகல, அவனுங்க 3 பேருமே ஜாமீன்ல வெளியில வந்துட்டானுங்க. சோ உங்களை பழிவாங்கினதுனால இப்ப பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை பிடிச்சா நமக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துரும். இதை கேட்டதும் ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்புறமா நம்ம மயில வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட போயிட்டு, இங்க பாரு ரேவதி, கூடிய சீக்கிரம் மாப்பிள்ள ஒண்ணு கூட்டிட்டு போயிருவாரு, நீ கவலைப்படாத தைரியமா இரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மயில நேரா வெளியில வந்துட்டு நேரா ஹீரோவை போய் பாக்குறாங்க. 2 பேருமே சேர்ந்து அந்த முத்துவை கடத்துறதுக்காக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் முத்து வந்துட்டு நேரா சிவனாண்டி கிட்ட, மாப்பிள்ள
இங்க பாருடா மவனே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருங்க சித்தப்பா, அந்த டிரைவர் பையல நம்ம இப்ப பழி வாங்கியிருக்கோம். சோ கண்டிப்பா அவன் அதை பயன்படுத்தி நம்மளே ஏதாவது பழி வாங்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ எதுக்கும் பாதுகாப்பா இருந்துக்கிடுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருடா மவனே, அவன்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, நீ கவலைப்படாத, அவன்கிட்ட எல்லாம் நான் மாட்டவே மாட்டேன்டா மவனே, நீ கவலைப்படாதடா அப்படின்னு சொல்ல, அவரும் சரிங்க சித்தப்பா, இருந்தாலும் கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கிடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவன் குடும்பத்தையே நம்ம பிரிச்சிருக்கோம், அவனை அந்த வீட்டை விட்டு அனுப்பியிருக்கோம். சோ கண்டிப்பா இந்த கோபத்தை அவன் பயன்படுத்துறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு, எதுக்கும் பாதுகாப்பா இருங்க. இதை கேட்டதும் ஹீரோவும் இதை கேட்டதும் முத்துவும் சரிடம் அவனே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறாரு, சோ மைதிலி மேல அவன் கொஞ்சம் கண்ணா இருந்தான், சோ மைதிலிய வச்சுதான் நம்ம அவனை பிடிக்க போறோம் அப்படின்னு ஹீரோ நேரா மைதிலிய வந்து பாக்குறாங்க. மைதிலி சொல்றாங்க, மாப்பிள்ள, விஷயம் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டோம் தம்பி, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல, இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க, நாங்க பண்றோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த உதவியை கேக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா எப்படியாவது நான் குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும், அதுக்காக நான் இதை முயற்சி பண்ணியே ஆகணும். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை கேட்பீங்களா? மைதிலி சொல்றாங்க, சொல்லுங்க தம்பி. அப்ப ஹீரோ சொல்றாரு, அன்னைக்கு உங்க மேல ஆசைப்பட்டு தானே அந்த முத்து உங்களை கடத்திட்டு வந்தான், இப்போ அவனை நாங்க பிடிக்கணும், அதுக்கு உங்களை நாங்க வந்துட்டு பயன்படுத்த போறோம். மைதிலி சொல்றாங்க, மாப்பிள்ள அவ்வளவுதானே, அவனை நான் வர வைக்கிற மாப்பிள்ள, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்ல, மைதிலி நேரா முத்துவுக்கு போன் பண்றாங்க. முத்து போன் அட்டென்ட் பண்ணி யாரு பேசுறது அப்படின்னு சொல்ல, மைதிலி சொல்றாங்க, ஹலோ, நான் தான் மைதிலி பேசுறேன், என்ன நீங்க மறந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன், அன்னைக்கு உங்களோட அருமை தெரியல, அதனாலதான் உங்களை நான் என் மாப்பிள்ளை கிட்ட மாட்டி விட்டுட்டேன், இப்போ எனக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது, எனக்கு பண உதவி பண்றீங்களா அப்படின்னு சொல்ல, அப்ப அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்படியா, அவ்வளவுதானே, நீ எங்க இருக்குன்னு சொல்லு, எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. மைதிலி சொல்றாங்க, எனக்கு ஒரு 10,000 மட்டும் பணத்தை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அவரு சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்து ரொம்ப சந்தோஷமா நேரா மைதிலிய பாக்குறதுக்காக நேரா மைதிலியோட வீட்டுக்கு வராரு. நம்ம மைதிலி வந்து ரெடியா இருக்காங்க. அந்த நேரம் முத்து வந்துட்டு கதவை திறக்க, அப்ப ஹீரோ டக்குன்னு கதவை சாத்தி முத்துவை பார்த்து, வசமா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்ல, முத்து கேக்குறாரு, டேய் எதுக்குடா, நீ உன்னோட பிளான் தானா, ஏய் என்னை திட்டம் போட்டு இவன்கிட்ட மாட்டி கொடுத்துட்டியல்ல. மைதிலி சொல்றாங்க, டேய் உன்ன மாதிரி ஆளையெல்லாம் இந்த மாதிரி ஆளுகிட்ட மாட்டி கொடுக்காம என்னடா பண்றது, இங்க பாரு, நீ எவ்வளவு பெரிய கெட்டவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உன்ன நான் கூப்பிடுவனா அப்படின்னு சொல்ல, உடனே முத்து வந்துட்டு ஷாக் ஆகுறாரு, ஆகா இவகிட்ட நம்ம வசமா சிக்கிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, தம்பி இவனை சும்மா விடாதீங்க தம்பி, இவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் தம்பி. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ஹீரோ நேரா முத்து கிட்ட, இங்க பாரு, என் அத்தையோட குடும்பமும் என் பாட்டியோட குடும்பமும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு மூல காரணமே நீதான், மரியாதையா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்ப சொல்ல போறியா இல்லையா? அப்ப முத்து சிரிக்கிறாரு, டேய் உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா, நான் சொல்லுவேன் அப்படின்னு. இங்க பாரு, நான் சொல்ல முடியாதுடா, அந்த குடும்பம் எப்ப பிரியும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதே மாதிரி அந்த குடும்பம் பிரிஞ்சுட்டு இப்ப போயிட்டு நான் உண்மையை சொல்லுவேனா, உண்மையை சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீ உயிரோட தப்பிச்சு போகலாம், அதை விட்டுட்டு உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு முரண்டு பிடிச்ச அப்படின்னா உனக்கு நிறைய ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கேட்டதும் அந்த முத்து சிரிக்கிறாரு, இங்க பாரு, உன்னால எனக்கு எந்த வித ஆபத்தும் வராதுடா அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு செமையா முத்துவை வெளுத்துவாங்க. முத்து பயந்துகிட்டே, இங்க பாரு என்னை விட்டு, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு. மைதிலி சொல்றாங்க, இங்க பாரு, நீ வயசாகிட்டு உனக்கு இதே மாதிரி இன்னொரு 4 அடி வாங்கினீன்னா நீ உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்பயே மாப்பிள்ளை கிட்ட உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சொல்லிடுடா அப்படின்னு சொன்னதும் அவரு நேரா நம்ம ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, உண்மைய இங்க சொல்ல வேண்டாம், அத்தை கிட்ட வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, முத்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஐயோ, அப்பவே என் மாமா சொன்னான் தனியா போகாத சித்தப்பா அப்படின்னு, அப்பவே சொன்னான், நான் தான் கொஞ்சம் கூட கேட்காம நான் பாட்டுக்கு வந்தேன், இப்ப வந்துட்டு வசமா சிக்கிக்கிட்டனே அப்படின்ட்டு அவரு
நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, உன் அத்தை கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, நான் உன்கிட்ட வேணும்னா சொல்றேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அத்தை கிட்ட சொன்னாதான் அத்தை என்ன நடந்துச்சு அப்படிங்கறதையே தெரிஞ்சுப்பாங்க. அதை விட்டுட்டு நீ என்கிட்ட சொல்றதுல எந்தவித பிரயோஜனமும் இல்ல, வாடா அப்படின்னு சொல்லி பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டு அத்தை அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்வரியும் வில்லியும் அந்த இடத்துக்கு வராங்க. வில்லி அவங்க மாமாவை பிடிச்சு இழுத்துட்டு வர்றதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, டேய், உன்னதான் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கமே, இவ்வளவு தைரியம் இருந்தா வருவேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, நான் அத்தை கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். இங்க பாருங்க அத்தை, சொல்லுங்க, உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் தங்கச்சி சொல்றதான் நானும் சொல்றேன், உன்னை யாரு இங்க வர சொன்னது, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கட்ட, இந்த முத்து இருக்காருல்ல, இவரு ஒரு உண்மையை சொல்ல போறாரு, அதை கேளுங்க அப்படின்னு சொல்ல. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம இவனை எதுக்கு இப்ப இழுத்துட்டு வந்திருக்க. அப்ப ஹீரோ முத்துவ, இங்க பாரு, உண்மையை சொல்றியா அப்படின்னு சொல்ல. முத்துவ நேரா ஈஸ்வரிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நான் ஒரு உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கேன் ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னடா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, சிவகாமி பாட்டி இறந்தாங்கல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ இவரு சொல்ல போறாரு. அன்னைக்கு சண்முகம் இந்த விஷயத்த பத்தி தான் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஓடி வந்தாரு. ஆனா கடைசி நேரத்துல சண்முகத்தை இவன் காலி பண்ணிட்டான். இல்லைன்னா அன்னைக்கே சண்முகம் உண்மையை சொல்லியிருப்பாரு. இதனால பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இவன் தான் திட்டம் போட்டு உண்மையை சொல்ல விடாம தடுத்துட்டான். இங்க பாருங்கத்த, பாட்டி சிவகாமி இறந்ததுக்கு முக்கிய காரணமே இவன் தான், சொல்லுடா அப்படின்னு சொல்ல. அவரு நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு ஈஸ்வரி, உங்க அம்மா மேல நான் ஆசைப்பட்டேன். அப்ப உங்க அம்மா வந்துட்டு என்ன மறுநாள் பஞ்சாயத்துல நிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி என்ன ரொம்பவே அவமானப்படுத்தி பேசினா. அதையெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உங்க அம்மாவை நான் காலி பண்றதுக்காக உங்க அம்மாவோட சாப்பாட்டுல நான் ஒரு விஷயத்த கலந்துட்டேன். அது உடனே வந்துட்டு அதோட எஃபெக்ட காட்டாது, லேட்டா தான் காமிக்கும். மறுநாள் உங்க அம்மா மேல எல்லாருமே நகை திருட்டு போட்டாங்க. அப்போ உங்க அம்மா எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்தாளா, அப்பதான் என்னோட மருந்தோட எஃபெக்டே காமிச்சிச்சு. அப்ப அவ இறந்ததோட எல்லாருமே சேதுபதி தான் அவமானப்படுத்தி பேசினதுனால அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னதோட அந்த விஷயத்த நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். அப்பதான் இந்த சண்முகம் இருக்கான்னு அவன் என்னை பத்தி நிரூபிக்கிறதுக்காக வந்தான். அப்போ நான் சண்முகத்துக்கு காசு கொடுத்து, இப்போதைக்கு நீ உண்மையை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டேன். சண்முகமும் பணத்துக்கு ஆசைப்பட்டு உண்மையை சொல்லாம போயிட்டான். இதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். இது கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி அந்த முத்துவ பலார்னு அரைஞ்சு, எங்க அம்மாவோட இறப்புக்கு நீ தான் காரணமா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை இப்பயாவது புரியுதா, இது மாதிரி பாட்டியோட இறப்புக்கு யாரு காரணம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் பாட்டி காரணமே இல்லத்த, இப்பயாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இத்தனை வருஷம் தப்பே பண்ணாம பாட்டி எவ்வளவு பெரிய தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி அமைதியா நிக்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா எனக்கு என்னமோ இதெல்லாம் நாடகம் அப்படின்னு தோணுது. ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, அவன் உண்மைய வந்து சொல்றான், இதுல உனக்கு என்ன நாடகமா தெரியுது? இங்க பாரு ஈஸ்வரி, இதுதான் நடந்தது. அந்த சண்முகம் இந்த உண்மையதான் சொல்றதுக்கு அன்னைக்கு மண்டபத்துக்கு வந்தான். ஆனா அத உண்மையை சொல்ல முடியாம இந்த முத்து அவனை தாக்கிட்டான். இதனால அவரு அப்படி உலகத்தை விட்டே போயிட்டாரு. இது எல்லாத்துக்கும் காரணமே இவன் தான் சூழ்ச்சியை பயன்படுத்தி நம்ம குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனைய கொண்டுட்டு வந்திருக்கான். இப்பயாவது நீ புரிஞ்சுக்கோ ஈஸ்வரி அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நம்ம என்ன நினைச்சோம், கடைசியில இப்படி ஆகிருச்சு அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி நேரா முத்துவை பார்த்து, இவன் இப்படி ஒரு தப்ப பண்ணிருப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, இது எல்லாத்துக்கும் காரணம் பரமேஸ்வரி அப்படின்னு நினைச்சிட்டனே அப்படின்னு ஒரே பண்றாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.